நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்ரிடே வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா, நம்ம ரீசென்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஷின்ஸ் லெவல்லாம் வந்து எப்படி இருக்கும் எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்து கொடுப்போம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்குறப்போ வந்து முக்கியமானது வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ண அந்த டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். உறுப்பு தான தினம் அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் பெருங்கருணை தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 5. வள்ளலாருடைய பிறந்த நாள் தான் பார்த்திங்கன்னா தனி பெருங்கருணை தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினம் பார்த்திங்கன்னா ஜூலை 18. அடுத்து பாருங்கள் வரையாடு தினம். நீலகிரி வரையாடு தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 7. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமத்துவ தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14. அம்பேத்கருடைய பிறந்தநாள் தான் பார்த்திங்கன்னா சமத்துவ தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சமூக நீதி தினம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17. சரிங்களா? பெரியாருடைய பிறந்தநாள் தான் பார்த்திங்கன்னா சமூக நீதி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநங்கை தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. இது பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு வந்து நலவாரியம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15, 2008 வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா திருநங்கை தினமாக வந்து கொண்டாடுறாங்க. திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்த முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கருணாநிதி இருக்கார் இல்லையா? அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து திருநங்கைகளுக்கு வந்து நலவாரியம் வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் அயலக தமிழர் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தியாகிகள் தினம் வந்து நவம்பர் 15. எல்லாமே பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் வந்து எல்லாமே இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பொறுத்துக்க இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவின் அரிசி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் வந்து சொல்லுவோம். ப்ளஸ் வந்து பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் சுவாமிநாதன் வந்து சொல்லுவோம். அவருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இந்திய அரிசி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலக பசுமை புரட்சியின் தந்தை வேறு, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வேறு. அது வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உலக பசுமை புரட்சியின் தந்தை வந்து நார்மன் போர்லாங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்து பாருங்கள். இந்தியாவுடைய வனம் மனிதர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜோதப் பயாங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் தண்ணீர் மனிதர் வந்து ராஜேந்திர சிங்கு. அடுத்து பாருங்கள். இந்திய யானை பெண் அது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பருவா. அடுத்து பாருங்கள். இந்திய ஏவுகணை நாயகன் வந்து அப்துல் கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய ராக்கெட் மனிதர் வந்து சிவன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்திய ஏவுகணை நாயகனையும் இந்திய ராக்கெட் மனிதரையும் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்திய பச்சை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா சர்தார் மன்மீத் சிங் அவரை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து நேருக்கு நேராக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். G4 நாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள். G4 நாடுகள் என்பது பிரேசில், ஜெர்மனி, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து 2004 உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தீவிரவாதத்தை ஒழிப்பது, ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக சேருவது இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். G5 நாடுகள் என்பது பிரேசில், சீனா, இந்தியா, மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலாச்சார உறவுகள், தூதரக உறவுகள், நாடுகளுக்கு இடையேயான வியாபாரம் ஆகியவற்றை மேம்படுத்துதல் G5 நாடுகள் கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான குறியீட்டு இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? சாரி,
ஏ பி 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த அறிவியல் திட்டங்கள் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சந்திராயன் 1 மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த ராக்கெட்டோட பேர் கொடுத்துருக்காங்க, அது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 1 அது வந்து எப்போ விண்ணில் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அக்டோபர் 22, 2008 வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருப்பாங்க. ஸோ எந்த ராக்கெட் மூலம் வந்து செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். PSLV C2 அந்த ராக்கெட் மூலம் வந்து செலுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சந்திராயன் 2 பார்த்தீங்கன்னா எப்போ செலுத்தியிருக்காங்கன்னா ஜூலை 22 ஸோ 2019 வந்து செலுத்தினாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதை விட்டுருங்க. ஸோ எந்த ராக்கெட்டோடைய யூஸ் பண்ணி செலுத்தினாங்கன்னு பாருங்கள். PSLV C-25 ராக்கெட் யூஸ் பண்ணி சந்திராயன் 2 வந்து செலுத்தியிருப்பாங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து செலுத்தினாங்கன்றதும் முக்கியம், எந்த ராக்கெட் யூஸ் பண்ணாங்கன்றதும் முக்கியம். அது அந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா ஃபெயிலியர் ஆகிடுச்சா அதுவும் வந்து முக்கியம். அந்தந்த திட்டத்துக்கு வந்து யார் திட்ட இயக்குனராக இருந்தாங்க அதுவும் வந்து நமக்கு முக்கியம். சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சந்திராயன் 2க்கு வந்து வனிதா முத்தையா. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வந்து எல்லாருக்கும் தெரியும், வீரமுத்துவேலு. ஸோ அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? சந்திராயன் 3 வந்து விண்ணில் எப்போ செலுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14 2023. அது வந்து அதோடைய டெஸ்டினேஷன் நிலம் வந்து எப்போ ரீச் ஆகிடுச்சு, எப்போ தென் துருவத்தில் வந்து தரை இறங்குச்சு அந்த நாள் வந்து முக்கியம். ஆகஸ்ட் 23 வந்து நிலவுடைய தென் துருவத்தில் வந்து தரை இறங்குச்சு. அதன் மூலியம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சாதனை படைச்சிச்சு. ஸோ நிலவின் தென் துருவத்தில் தரை இறங்கிய முதல் நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிது. சரிங்களா? அந்த ஆகஸ்ட் 23 தான் பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினமாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அறிவித்தார். சரிங்களா? தேசிய விண்வெளி தினம் வந்து ஆகஸ்ட் 23. அது சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கிய நாளை தான் வந்து தேசிய விண்வெளி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அது சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கிய அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா சிவசக்தி முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை சுற்றி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம தான் வந்து நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ சந்திராயன் 3 வந்து எப்போ செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த ராக்கெட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். GSLV MK3M1 அந்த ராக்கெட் மூலிமா வந்து செலுத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மங்கள்யான் வந்து எப்போ அனுப்பிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நவம்பர் 2013 செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த ராக்கெட் யூஸ் பண்ணான்னு பாருங்கள். PSLV C-57 ராக்கெட் மூலம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1. ஸோ ஆதித்யா L1 ராக்கெட் பார்த்திங்கன்னா சூரியன் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பிச்சது. ஸோ எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். செப்டம்பர் 2, 2023 வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. எந்த ராக்கெட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். LVM-3M4 ராக்கெட் மூலிமா வந்து ஆதித்யா L1 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நேருக்கு நேராக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த திட்டம் எந்த நாளில் வந்து ஏவனாங்க, அதுக்கு திட்ட இயக்குனராக வந்து யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் வந்து நிகர் சாஜி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினோட வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம், அது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தந்தை பெரியாரின் இதழ்களில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய இதழ்கள் தான். குடியரசு, ரீவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தந்தை பெரியாருடைய இதழ்கள் தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.